Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் எஸ். ஹாரூன் ரஷீது அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியிலிருந்து இடைக்கால நீக்கம் செய்யப்பட்டார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி. இதன் அடிப்படையில் அவர் கட்சியின் பெயரையோ கொடியையோ பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர்ச்சியாக கட்சியின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தஞ்சாவூரில் கடந்த 4/1/2024 அன்று 11 பேர் கொண்ட ஒரு குழுவை கூட்டி தன்னைத்தானே தலைவராக நியமித்துக் கொண்டு அதனை செய்திகளிலும் வெளியிட்டார். இந்த செயலை கண்டித்து மனிதநேய ஜனநாயகத்தின் பொதுச் செயலாளர் எஸ். ஹாரூன் ரஷீது அவர்கள் 8/1/2024 அன்று செய்தியாளர்களை சந்தித்து அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தலைவராக நியமித்தது செல்லாது என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த மாத இறுதியில் கட்சியின் பொதுக்குழுவை சென்னையில் கூட்டுவது என்று தெரிவித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் துணை பொதுச் செயலாளர் தமியா, மாநில துணை செயலாளர் சைஃபுல்லா, தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் சிக்கந்தர் பாட்ஷா, மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் அமீர் அப்பாஸ், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சாகுல் ஹமீத், வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் முகமது தாரிக், வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் முகமது இஸ்மாயில், தென்சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அப்துல் கையூம், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அபுபக்கர், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பக்ருதீன், வடசென்னை கிழக்கு மாவட்ட பொருளாளர் மௌலானா, தலைமை செயற்குழு உறுப்பினர் மன்னிவாக்கம் யூஸ், மருத்துவ அணி செயலாளர் மூசா கனி, புளியந்தோப்பு அன்வர், மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட துணை செயலாளர்கள் பஜார் அப்பாஸ், ஜுனைத், வடசென்னை கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் ஜலீல், ஆர்கே நகர் பகுதி செயலாளர் நைனா முகமது, சைதாப்பேட்டை ரபி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.